எட்ஸில வந்து நம்மளோட ஆர்டரை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணி எப்படி ஷிப் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் ஆக்னஸ், கைத்தொழில் முனைவோர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் எட்ஸியில் நமக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா எட்ஸி ஆப்பில் இல்லைனா வெப்சைட்டில் போனோன்னா ஆர்டர்ஸ் அப்படின்றதுல ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் எந்த ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த ஆர்டர் எங்கே அனுப்ப போகிறோம், அதில் மேபி உங்களோட லிஸ்டிங்கில் நீங்கள் பர்சனலைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க பர்சனலைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது எழுதியிருக்காங்களா, எந்த மாதிரியான விஷயங்கள் கேட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நோட்டீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோட்டீஸ் பண்ணிவிட்டு என்னோடய ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கப்புள் போர்ட்ரைட். ஸோ கப்புள் போர்ட்ரைட்டுக்கு அவங்க மெசேஜில் எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பியிருப்பாங்க. அண்ட் பர்சனலைசேஷன் ஏதாவது டைப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருப்பேன். அவங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு நான் இந்த ப்ராடக்டை செய்ய தொடங்கிடலாம். சிலர் பார்த்தோன்னா ஒரு 2-3 ஃபோட்டோஸ் அனுப்பியிருப்பாங்க. அதுலேருந்து ஏதாவது பெஸ்ட் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. சிலர் வந்து ஒரு ஃபோட்டோவில் பாதி ஃபோட்டோ தான் இருக்கும், இன்னொரு ஃபோட்டோவில் பார்த்தோன்னா மிச்ச பார்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாதி உடம்பு வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அவங்களுக்கு மேபி அவங்க கொடுத்த ரியாக்ஷன் பிடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். பட் அந்த ட்ரெஸ்ஸோட கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் தெரியணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா அதுக்காக இன்னொரு ஃபோட்டோ அனுப்பியிருப்பாங்க. பேக் அண்ட் ஃப்ரோத் சில நேரம் சில மெசேஜஸ் அனுப்ப வேண்டியிருக்கும். ஏதாவது எனக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து கேட்டுக்குவேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ப்ராடக்டை செய்ய தொடங்குவேன். ஸோ இதில் நான் பேப்பர் குவில்லிங் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றனால பேப்பர் யூஸ் பண்ணி என்னோடய ஆர்ட் ஒர்க் மேக் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் செய்துகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஆகும். 10 days to 2 weeks டைம் கொடுத்துருப்பேன் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அவ்வளோ நேரம் என்னோடய ப்ராசஸிங் டைம். ஸோ இந்த டைமில் தான் நான் என்னோடய ஆர்டரை மேக் பண்ணுவேன். மேக் பண்ணிவிட்டு சில நேரம் கஸ்டமர்ஸ் வந்து அவங்க அப்பப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. சிலர் வந்து ஃபைனலாக ப்ராடக்டை பார்த்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ மேபி கஸ்டமர் வந்து அப்பப்போ பார்க்கணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அது நமக்கும் நம்மளோட கஸ்டமருக்கும் இடையில உள்ள அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ பொருள் முடித்த உடனே அவங்க கொடுத்துருந்த பர்சனலைசேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சா எல்லா விதமும் பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ரேம் இல்லாமல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரேமோடு ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி பேக்கிங் இருக்கும். இப்போ வேறு மாதிரி பேக் பண்ண போகிறோம். உங்களோட ஆர்டர் கூட பேக் பண்ணுறதுக்கு ரெசிப்ட் என்னமோ வேணும் அப்படின்னா நம்ம எட்ஸியில் போய் ஆர்டர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எந்த பர்டிகுலர் ஆர்டர் நம்ம ஃபில் பண்ண போகிறோமோ அதை கிளிக் பண்ணோன்னா அதில் பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் 2 விதமான விஷயங்கள் பார்க்கலாம். ஒன்று பேக்கிங் ஸ்லிப்ஸ், இன்னொன்று ரெசிப்ட். ஸோ இந்த பேக்கிங் ஸ்லிப் வந்து நம்ம பேக்கேஜ் கூட வைக்க போகிறது. அண்ட் ரெசிப்ட் வந்து நம்மளோட தேவைக்கு நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கேஜிங் ஸ்லிப்பை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை அடுத்தது பிரிண்ட்டுன்னு கொடுத்துடலாம். இதை ஃபோனில் இருந்தும் பண்ணலாம், நம்மளோட வெப்சைட்டில் சிஸ்டமில் இருந்தும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கிங் ஸ்லிப்லேயுமே சில விஷயங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். லைக் மேபி ஏதாவது ஒரு ப்ரோமோ கோட் ஏதாவது நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு சேல் இல்லை கூப்பன் ஏதாவது ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணலாம். இல்லை பர்சனலைஸ்டாக அந்த பையருக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் அனுப்பணும்னு நினச்சோனாலும் அதையும் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம இந்த பேக்கிங் ஸ்லிப் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அகெயின் அந்த எல்லா இன்ஃபர்மேஷனோட நமக்கு அந்த பேக்கிங் ஸ்லிப் ரெடி ஆயிரும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ரெசிப்ட் வேணும் அப்படின்னா அதையுமே நம்ம செய்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் பேக்கிங்கில் வைக்கணும் அப்படின்னு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. நான் இது வரைக்கும் என்னோடய எந்த ஆர்டர்லேயுமே வச்சதில்லை. அதுக்காக எந்த பிரச்சனையும் வராது. பிகாஸ் ஆல்ரெடி பில் பார்த்தோம் அப்படின்னா பொருள் ஆர்டர் பண்ண உடனே அந்த கஸ்டமருக்கு இமெயிலில் போயிடும். ஸோ அவங்களுக்கு எதாவது வேணும்னா அவங்களே பிரிண்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து உங்களோட ப்ரெஃபரன்ஸ். ஒருவேளை ப்ரொஃபஷ்னலாக தோணணும் அப்படின்னா மேபி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பண்ணிடலாம். பார்க்குறது கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு டிஷ்யூவில் ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய பிராண்டிங் ஸ்டிக்கர்ஸ் வச்சுட்டு அது கூட ஆட் ஆனாக ஒரு தேங்க்யூ கார்ட் கூடயே ஹேண்ட் ரிட்டனாக ஒரு மெசேஜ், அவங்க பை பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்றத ஒரு பர்சனலைஸ் மெசேஜாக நம்ம ஹேண்ட் ரிட்டனாக எழுதும் போது அவங்களுக்கு வந்து ஓகே இந்த ப்ராடக்ட்டில் அவங்க இன்னும் நிறைய கேர் எடுத்திருக்காங்க அப்படின்ற அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பேப்பரில் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் பயம், சேஃபாக இருக்கணும், வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபைல் ஸ்லீவில் தான் போடுறேன். மேபி ஒரு பெரிய சைஸில் செலஃபன் கவர் இருந்தால் அதில் போட்டால் இன்னும் டீசெண்டாக இருக்கும். பட் என்கிட்ட இந்த கவர் நிறையா இருக்குது அப்படின்றனால இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது. அதனால நான் இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை போட்டு வாட்டர் ப்ரூஃப் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து காட்டன் பாக்ஸில் உள்ள ஷீட்ஸ் இருக்குது இல்லையா, அது ஷீட்ஸாக கூட கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுருப்பேன். ஸோ எக்ஸாக்டாக இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நான் பேக் பண்ண போகிறேன்.
எதுக்கு இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுறேன் அப்படின்னா ஷிப்பிங் காஸ்ட்டில் நமக்கு வந்து வேரியேஷன்ஸ் வரும். ஸோ அதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கரெக்டாக இந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரேம் செய்தோம் அப்படின்னா கூட நான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் காட்டன் பாக்ஸோட ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஏற்கனவே வீட்டில் நமக்கு வந்த காட்டன் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஏதாவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான பாக்ஸ் அதை பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது, டீசெண்டாக இருந்தது அப்படின்னா அதையுமே யூஸ் பண்ணுவேன். பபிள் ராப் கூட ஏற்கனவே உள்ள பேக்கேஜிங்கில் வந்த பொருளை தான் திருப்பியும் ரீயூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பபிள் என்வெலப்பில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் நான் போஸ்ட் ஆஃபீஸில் போட போகிறேன். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு என்னோடய போஸ்ட்டை போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா அதில் எனக்கு ட்ராக்கிங் நம்பர் கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த ட்ராக்கிங் நம்பரை வாங்கிட்டு நான் வந்து என்னோடய ஆர்டரை ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, நம்மளோட மொபைல் ஆப்லேயே அகெயின் நம்ம போயிட்டு நம்மளோட எந்த ஆர்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோமோ அதை அகெயின் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுலேயே மேலே வந்து கம்ப்ளீட் ஆர்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த கம்ப்ளீட் ஆர்டரை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்தது நம்ம எப்படி அனுப்பணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ நம்ம எந்த கொரியர்லேருந்து அனுப்பணும் இல்லை போஸ்டல் சர்வீஸில் அனுப்பணுமா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் காமிக்கும். சில நேரம் பார்த்தோன்னா நிறைய கொரியர்ஸோட நேம் எல்லாம் இருக்காது. ஸோ அந்த டைமில் வந்து அதர்ஸ் அப்படி ஏதாவது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு ட்ராக்கிங் நம்பர் அனுப்பலாம். ட்ராக்கிங் நம்பர் வந்து நிறைய நேரங்களில் கம்பல்சரியாக இருக்காது, பட் கொடுக்குறது நல்லது. பிகாஸ் கொடுக்குறது வந்து நமக்கும் சேஃப், கஸ்டமர்ஸ்க்கும் சேஃப். நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் வந்து சேஃபாக தான் போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கஸ்டமர்ஸ்க்கும் யூஸ்வலாகவே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ட்ராக்கிங் ஆர்டர் நமக்கு கிடைக்கும் போது அது ஒரு சைக்கலாஜிக்கலி நமக்கு வந்து ஓகே இந்த பொருள் இங்கே வருது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் தரும் இல்லையா. அதே போல் பொருள் வந்து சேஃபாக அவங்களுக்கு ஹேண்டில் போயிருச்சு அப்படின்ற கன்ஃபர்மேஷனுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல். அண்ட் எட்சிக்குமே பார்த்தோன்னா நம்ம ஒரு ஸ்டார் செல்லர் ஆகணும் அப்படின்னா நம்ம ட்ராக்கிங் நம்பர் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ இது எல்லா விதத்துலையுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ராக்கிங் நம்பரோடு வாங்கிட்டு அதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுலேயே நோ டு பையர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நம்ம பையருக்கு வேறு ஏதாவது சொல்லுமா, ப்ராபப்ளி இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலாக அட்லீஸ்ட் ஒரு 20 days அது நான் டைம் கேட்பேன். நான் என்னோடய பொருட்கள் வந்து இங்கேருந்து யூஎஸ்க்கு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ ஒரு குத்து மதிப்பாக அடிஷ்னல் டேஸ் தான் கொடுப்பேன். இப்போ ஒரு 15 days போகுதுன்னா ஒரு 21 days அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சொன்ன நாளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் டேஸ் தான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ நாளில் உங்களுக்கு இந்த பொருள் வரும், நீங்கள் அதுக்குள்ளே உங்களோட பொருளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட்டட் டெலிவரி டைம் நான் அனுப்பியிருப்பேன். ஸோ இந்த டைமில் அவங்களுக்கு பொருள் போய் சேர்ந்துடும். அடுத்தது இந்த கம்ப்ளீட் பண்ண இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கும் ஒரு மெயில் காப்பி வேணுமா அப்படின்னு ஒன்று கேட்கும். யூஸ்வலாக கஸ்டமர்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மெயிலில் போயிடும். அது கூட அடிஷ்னலாக நமக்கும் ஒரு காப்பி வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இமெயில் டு மீ அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளோட இமெயில் அட்ரஸ்க்கும் நம்மளோட ஷாப்பை வந்து எந்த இமெயில் அட்ரஸில் லிங்க் பண்ணியிருக்கோமோ அந்த இமெயில் அட்ரஸுக்கு இன்னொரு காப்பி வந்துடும். ஸோ அதுவுமே சும்மா ஒரு சேஃப்டி பர்பஸ்னு வச்சுக்கோங்களேன். ஃப்யூச்சரில் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி. ஸோ நமக்கு வேணும்னா அப்படியும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான், நம்ம வந்து ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா கஸ்டமர்ஸ்க்கு அந்த பொருள் போய் சேர்றதுக்கான டெலிவரி டைம் கொடுத்துருப்போம் இல்லையா, எவ்வளோ நாள் நம்ம கொடுத்துருக்கோமோ ஏற்கனவே நம்மளோட லிஸ்டிங் க்ரியேட் பண்ணும் போதே டெலிவரி டைம் கொடுத்துருப்போம். ஸோ அவ்வளோ நாள் கழிச்சதுக்கு அப்புறமா தான் கஸ்டமர்ஸால் நமக்கு ரிவ்யூஸ் போட முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ரிவ்யூ விண்டோவே ஓப்பன் ஆகும். அதனால நம்மளோட பொருள் அவங்களுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு போயிருச்சு அப்படின்னு நம்ம ட்ராக் பண்ணோன்னா மேபி நம்ம வந்து அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம், உங்களுக்கு பொருள் சேஃபாக வந்துருச்சா, இல்லைனா ரீச் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ரீச் ஆக போகுது, ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் இட் அப்படி ஏதாவது மெசேஜ் அனுப்பலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ கேன் டெல் எனி திங் அபவுட் இட் இந்த மெசேஜ். ஆர் இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் ரிவ்யூவில் போடுங்க. வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜும் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம சொன்னோன்னா நமக்கு வந்து பாசிட்டிவான ரிவ்யூவை வந்து அங்கே போடுவாங்க. ஒருவேளை ஏதாவது குறைகள் இருந்தால் நமக்கு மெசேஜில் அனுப்புவாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒரு சேஃப்டியும் கூட. அண்ட் நம்மளோட ஃப்யூச்சர் ப்ராடக்ட்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரிவ்யூஸ். அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா ஓகே, ஒருவேளை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கஸ்டமருக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஃபீட்பேக்கை வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் இல்லையா. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் ஃப்யூச்சரில் ஆர்டர்ஸ் நிறைய வரும். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம பண்ணிவிட்டு அவங்க ரிவ்யூஸ் போடுறது நம்ம ஃப்யூச்சர் சேல்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி எட்சி கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலுமே வாட்ஸ்அப்லேருந்து டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.